வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் பார்க்க போகிறது என்னென்னா ஆஃப்டர் டெத்தை பற்றி தான். அதில் சில விஷயங்கள் கண்டினியூஸாக பார்க்கலான்னு இருக்கோம். சித்தகுரு எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா, நீங்கள் இத்தனை எபிசோட்ஸ் பார்த்துட்டு வரீங்க, ஆஃப்டர் டெத்தை பற்றி பார்த்துட்டு வரீங்க. இதை பார்த்துட்டு வந்ததில் என்னெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்றத முதல்ல நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏன்னா இது ஆஃப்டர் டெத்துன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இது. ஏன்னா சித்தகுரு சொல்ல தான் எங்களுக்கே இது புரிஞ்சுது. ஆஃப்டர் டெத் எல்லாமே நம்ம என்ன நினைப்போம், இது தாங்க முடியலடா சுவாமி, வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு நான் மேலே போயிட்டால் போதும், எனக்கு செத்தால் போதும், அப்படி தான் நம்ம நினைப்போம். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இறந்தப்புறம் கூட அவ்வளோ ஈஸியான வாழ்க்கை கிடையாது. நம்ம இங்கே பழகாமல் அங்கே எதுக்குமே ஒரு ஹாப்பியான வாழ்க்கை கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவுகளை பதிவுன்றதை விட இந்த வாழ்க்கை முறை இதை எங்களுக்கு சித்தகுரு சொல்லி கொடுத்தது மாதிரி நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்க பார்க்குறேன். ஏன்னா எப்போவுமே சித்தகுரு டைரெக்டாக சொல்கிறது வேறு, நான் உங்ககிட்ட சொல்கிறது வேறு. ஆனால் எதுவுமே ஏதாவது விட்டு போயிருக்கலாமே தவிர ஆட் பண்ணி சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அவர் சொல்கிறதுல சில விஷயங்கள் விட்டு போயிருக்கலாம். ஏன்னா மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கோ அந்த விஷயங்களை நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்னென்னா இத்தனை வாரமாக பார்த்துட்ருக்கீங்க முன்னாடியெல்லாம் ஆஃப்டர் டெத்தை பற்றி. இதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, கரெக்டாக அவங்க மனசுக்குள்ளே போகுதுன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்கத்தான் எனக்கு அதை உங்களுக்கு புரிய வச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நம்ம போக முடியும். புரியாமல் அப்படியே கண்டினியூவாக நான் பாடு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தமே இல்லை இல்லையா? அதனால் இனிமேல் உங்கள்கிட்ட எந்த மாதிரி கேள்விகள் வரப்போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நான் அந்த ஆஃப்டர் டெத்துடைய சீரீஸ் நான் எடுத்துகிட்டு போக முடியும். புரியுதுங்களா? இப்போ மனுஷங்கக்கிட்ட வர்றது என்ன மாயை அப்படின்னா, ஜென்ரலாக அடுத்தவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுறது, இல்லை கடன், நோய், இதுக்கெல்லாம் கடன் இருக்குது, நோய் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, டென்ஷன் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தீரணும், இதுக்கெல்லாம் வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா? ஏன் வேண்டுதல் இறைவன்கிட்ட நம்ம போக மாட்டேங்குது? நம்ம ஒரு வேண்டிட்டோம், எனக்கு வீடு கட்டணும், அது வேணும், இது வேணும் இறைவான்னு சொல்லி வச்சிடுறோம். ஒரு சிலருக்கு ஏன் வேண்டுதல் போக மாட்டேங்குதுன்றன்னா, இது அது நம்ம யோசிச்சு பாருங்கள். ஏன் நான் கேட்டது எனக்கு நடக்கலை, இறைவன்கிட்ட ஏன் போகலை அப்படின்போது, இதுவே போகாத போது இறைவன்கிட்ட நம்ம வேண்டுதலே ஆஃப்டர் டெத் மனுஷன் எப்படி இறைவன்கிட்ட போவாங்க? இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆஃப்டர் டெத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்குறத இந்த எபிசோட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க இல்லையா, இதில் உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்காமல் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா எங்களுக்கு சித்தகுரு தான் சொல்லுவார். அதனால் ஒரு சப்ஜெக்ட் சொன்னார்னா அதுக்கப்புறமா நிறைய நாள் ஆகும் இன்னொரு சப்ஜெக்ட் சொல்கிறதுக்கு. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுதா, என்ன கேள்விகள் இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி கேட்டுட்டு தான் அதே தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் தான் நெக்ஸ்ட் என்னால் தொடர முடியும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இல்லாட்டா நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்குள்ளே புரிஞ்சு உங்களுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கினா மட்டுமே நான் சொல்கிற விஷயத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு நான் சித்தகுரு சொல்லுவார். அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. இப்போ என்னென்னா, கலியுகத்தில் 7 மாயத்திரைகள் மூடப்பட்டிருக்குமா. இதுதான் வள்ளலார் கூட சொல்லியிருக்காரு. 7 மாயத்திரைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, தன்னிடம் எதுவுமே இல்லைன்னு நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாமல் இருக்கிறது. தன்னிடம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாமல் இருக்கிறது. நம்ம இப்போ பாருங்கள், ஒரு பறவைகளை எடுத்துக்கோங்க. அது ஏதாவது இறைவன்கிட்ட போயிட்டு வேண்டுதல் வைக்குதா? ஒரு விலங்குகள் எடுத்துக்கோங்க, ஏதாவது வேண்டுதல் வைக்குதா? ஒரு புழு பூச்சிகள் எடுத்துக்கோங்க, எதுவுமே வேண்டுதல் வைக்கலை. எல்லாத்துக்குமே தேடுதல் மட்டும்தான் வைக்குது. நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவை? நெக்ஸ்ட்டு உணவு தேவை. ஸோ தேடுதல், இங்கே உணவு இல்லை, நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி தேடுதல் தேடிக்கிட்டு அது பாட்டுக்கு அது வாழ்க்கை வாழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடுபவர் கண்டடைவார்கள் இல்லையா? ஏன் அவங்களுக்கு அவங்க எதையும் வேண்டலை அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும், பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ புழு பூச்சிகளுக்கோ தெரியும், நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்குன்னு இருக்கோ அது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு. ஒரு பறவைக்கு பசி இயற்கை பரிமாணத்தில் நடந்தது அப்படின்னா அதுக்கு உணவு இயற்கை பரிமாணத்திலே கிடச்சிரும்.
அவ்வளோதான். அந்த எண்ணம் அதுக்கு புரியுது. அந்த பறவைகளோ மிருகங்களோ எதுவாக இருந்தாலும் என்ன வைக்குது அப்படின்னா தேடுதல் மட்டும் வைக்குது, வேண்டுதல் வைக்கவே இல்லை. ஆனால் மனிதர்களின் முதல் திரை என்னென்னா எப்போவுமே வேண்டுதல் மட்டும்தான் வைக்கிறோம், நம்ம தேடுதல் வைக்கிறதே கிடையாது இல்லையா? அந்த அறிவையே நம்ம மறந்துட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்கூலில் போய் படிக்கிறோம், நிறைய படித்து முடிச்சுட்டு பெரிய லெவலில் படிப்பினை பற்றின நாலேஜ் இருக்கும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஆனால் ஒரு அனாதை குழந்தை ரோட்டில் விடப்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனாதை குழந்தைக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அது தேடிக்கிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் என்னன்றது தேடிக்கிட்டே இருக்கும். அந்த தேடும்போது தான் திருப்தி வர்ற வரைக்கும் தேடும் அது. அப்போ அந்த குழந்தைக்கு இருக்கிற நாலேஜ் நார்மலாக ஸ்கூலில் படித்த குழந்தைக்கு குறைவு தான். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் நம்மளுக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கணுன்னா, ஒரு புளிசாதம் நம்ம சாப்பிட்றோம். அந்த புளிசாதம் சாப்பிட்டோன்னே எனக்கு புளிசாதம் பிடிச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். எப்போ எங்கே போனாலும் புளிசாதம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அப்படி இல்லாமல் தேடுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சுவை பிடிச்சிருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். கசப்பு இருக்கா, ஸ்வீட் இருக்கா, துவர்ப்பு இருக்கா, உப்பு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தேடி 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 நம்ம அனுபவிக்கும் போது தான் அதனுடைய டேஸ்ட்டே நம்மளுக்கு புரியும். தேடலை எனக்கு இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா எனக்கு இது தான் பிடிக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று ட்ரை கூட பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஜுரம் வந்துடுச்சு ஒரு பர்சனுக்கு. ஒருத்தவங்க சொல்லுவாங்க ரசம் சாதம் சாப்பிட சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவாங்க இந்த மருந்து எடுத்துக்கோ சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரசம் சாதம் சாப்பிட்றோம், மருந்து எடுத்துக்கிறோம், சரியாக்கலை. அப்போது நம்மளுக்கு புரியல, நம்மளுக்கு என்ன செஞ்சால், நம்மளுக்கு என்ன தேடினா நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு சரியாகுன்ற விஷயம் கூட நம்மளுக்கு தெரியல. உடல் சொல்கிறத நம்ம கேட்டு பழகணும். இப்போ அந்த டைமில், அந்த ஜுரம் அந்த டைமில் நம்ம நாக்கு சொல்லும், நீ ஆரஞ்சு பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆரஞ்சு பழம் வேணான்னு நம்ம விட்டுருவோம். இல்லை பப்பாளி சாப்பிடுன்னு சொல்லுவோம், இல்லை பைனாப்பிள் சாப்பிடுன்னு சொல்லுவோம். எதையோ ஒன்று நாக்கு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கேட்காம விட்டுருவோம். அடுத்தவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம உடல் சொல்கிறத, நம்ம நாக்கு சொல்கிறத நம்ம கேட்குறது கிடையாது. இதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளே எதுவுமே தேடுதல் அப்படின்றதே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜீசஸை வணங்குறாங்க, முஸ்லீம்ஸ் அவங்களுடைய அல்லாவை வணங்குறாங்க. நம்முடைய ஹிந்துஸில் எல்லா தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா? சிவனை, பார்வதியை, விஷ்ணுவை, இந்த மாதிரி வணங்குறாங்க. ஆனால் எல்லாம் வணங்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வணங்குறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் சித்தகுரு. ஆனால் வேண்டுதல் வைக்காதீங்க அங்கே அப்படின்னு சொல்கிறார். வேண்டுதல் அப்படின்றதே கூடாது அப்படின்றார். வெறும் வணங்குங்க, வணங்கிறதுனால உங்களுக்கு விருப்பம் வணங்குறீங்க, அதனால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும், ஒரு கையில் ஒரு அடிபட்டுருச்சு, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிதானிச்சு, கட்டுப்போடு அது இது பண்ணாமல் கொஞ்ச நேரம் நிதானிச்சோன்னா அந்த பிளட்டு அந்த இடத்துக்கு போய் நிற்கிறது நின்றுடும். பிளட்டு ரொம்ப அப்படியே போய்கிட்டே இருக்கிறது நின்றுடும். ஏன்னா நம்ம நிதானமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது, இப்போ என்ன பண்ணுறாங்க, அது உடனே ஒருத்தரை ப்ளேம் பண்ணிக்கிறோம். நம்ம ப்ளேம் பண்ணாமல் ஒரு நிமிஷம் நிதானித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் முழுசாக வெளியில் வந்துட முடியும். இதே மாதிரி எல்லாமே தேடி சென்றவங்க தான் சித்தர்களும் ஞானிகளும். இவங்க எங்கேயும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலையோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலையோ படித்தவங்க இல்லை. வாழ்க்கையில் தேடுதல் வேணும், அவ்வளோதான். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறோம், மந்திரம் நிறைய மந்திரங்கள் இருக்குது நம்ம ஹிந்துவிசமில். அந்த மந்திரத்தை என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே பைஹார்ட் பண்ணி மந்திரத்தை சொல்கிறோம். நம்மளுக்கு எதாவது புரியுதா, ஒன்றும் இல்லை. அப்படியே மந்திரத்தை பைஹார்ட் பண்ணி சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே புரியல. அது சொல்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னா புரியாமல் என்ன சொல்கிறோன்னே புரியாமல் எப்படி நம்மளுக்கு நல்ல நிலைமைக்கு நம்ம போயிட முடியும்? புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் எது இருந்தாலுமே. ஏன்னா எல்லாத்துக்குமே தைரியம் வேணும் ஒரு மனுஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வைக்கணும்னா. இப்போ பாருங்கள், நிறைய இறந்த ஆத்மாக்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, தேடுதல் என்ற இல்லாமல் இருக்கிறதுனால, திரை அகலாமல் இருக்கிறதுனால இறந்த பிறகு அங்கேயே இருப்பாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் ஆஃப்டர் டெத் இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தது. சித்தகுரு கொடுத்த மாதிரி கொடுத்த காரணம் என்னென்னா, இந்த தேடுதல் அப்படின்ற ஒரு இது திரை அகலாமல் இங்கே பூமியில் வாழ்கிறதுனால தான்
எப்போவுமே வணங்கி 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 என்ன வேணுன்றது எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து கடவுள்கிட்ட கேட்டுருவோம். நம்மக்கிட்டேயே இருக்குன்றாரு சித்தகுரு. என்னென்னா நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ உனக்கு அது எல்லாமே உங்கள்கிட்டயே இருக்குது. தேடு தேடிக்கிட்டே இரு. தேடினா தான் உனக்கு வந்து எல்லாம் உன்னுடைய அந்த திரை வந்து முதல் திரை அகலும் அப்படின்றார். முதல் திரை அகலணும்னா உனக்கு தேடுதல்ன்றது இங்கேயே இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் நீ போகணும் வாழ்க்கையில் அப்படின்னா இங்கே எப்படி தேடுதல் இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் மரணத்துக்கு பின்னாடி நீ அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இப்போவே பழகிக்கணும். அப்போ முதல் திரை என்ன? தேடுதல். அந்த தேடுதல் அப்படின்றத வந்து நம்ம வாழ்க்கையில் வச்சு நம்ம நடக்கும்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் நம்மக்கிட்டேயே இருக்குது. நீ இறைவன்கிட்ட எப்போவுமே வந்து உன்னுடைய விண்ணப்பத்தை வைக்காதீங்க. வணங்குங்க வேணும்னா, ஆனால் வந்து விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். தேடுனா உன்கிட்டயே எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். அப்போ தேடுதல் நம்மளுக்கு இங்கே இருக்கும்போது இறந்த பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸு நம்மளால் மூவ் பண்ண முடியும் அப்படின்றார். அப்போ முதல் திரை என்னன்னா தேடுதல். இந்த தேடுதலை வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு இல்லாமல் நம்ம தேட நேச்சுரலாகவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். ஆஃப்டர் டெத்தும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்னெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது புரியலன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றதே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப கீனாக இருக்கிறவங்க கேட்டு அதனுடைய கேள்விகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் திரைகளும் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் இது முதல் திரையை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகள்லேருந்து 2, 3, 4, 5, 6, 7 7 மாயை திரைகளை பற்றியும் நான் வந்து கண்டிப்பாக இங்கே விளக்குவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.